இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வேகமா பயந்துகிட்டே வெளியே ஓடி வரா. ஓடி வந்து நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட அப்பா வீட்டுக்குள்ள திரும்பவுமே அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. ஆனா அவ வீட்டுக்குள்ள போன அதே வேகத்துல திரும்பவுமே வெளியே வந்து அந்த கார் எடுத்துட்டு வேகமா ஒரு பீச் பக்கம் போயிடுறா. போய் அங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த சமயம் அவளோட அப்பா போன் பண்றாரு. அந்த போன் அட்டன் பண்ற என்ன சொல்றானா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்ததுக்கு சாரி, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் இந்த பீச்சில் இருந்த லேடி கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கா. அவ கால் ரெண்டும் அந்த பக்கம் திரும்பி இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்க ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவளை பாக்குறதுக்காக அவளோட தங்கச்சி அவகிட்ட வரா. வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, மேல ரூம்ல படம் பார்த்துட்டு இருக்காங்க, உன்னையும் வர சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நான் இன்னைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட நான் டேட்டிங் வரதான் சொல்லியிருக்கேன், அதனால உங்க கூட மூவி பார்க்கலாம் எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறா. அவ சொன்ன மாதிரியே அவளோட ரூமுக்கு போனதுமே டேட்டிங் போறதுக்காக அவ பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே போறதுக்காக அவ ரெடி ஆகிட்டு இருக்கா. கடைசியா அவன் நினைச்ச மாதிரியே அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை கூட்டு போறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போறாங்க. அங்க அவன் ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்றான். என்னன்னா இவங்க கண்ணுல படுற ஒரு குழந்தைய அவங்க கூட கொஞ்ச நேரம் கூப்பிட்டு வச்சுக்கணும், அதான் அவனோட கான்செப்ட். அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே செகண்ட் டைம் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அதை சொல்றாங்க. அந்த தியேட்டருக்கு எக்ஸிட்டுக்கு பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு எல்லோ ட்ரெஸ் போட்டு நிக்கிறா, அவ கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டா, அவ என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, அந்த மாதிரி எல்லோ ட்ரெஸ் போட்டு எந்த ஒரு பொண்ணையுமே நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே அந்த தியேட்டருக்குள்ள இருந்து ஹீரோயினை படம் கூட பார்க்க விடல. அவன் வேகமா அவளை அங்கிருந்து கூட்டு போயிடறான். போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஏதோ ஒரு உருவம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நோக்கி வந்துகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்த நோட் பண்ணவே இல்லை. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட தங்கச்சி கூட பேசிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றானா, நேத்து உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட டேட்டிங் போனல, எப்படி ஜாலியா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டா, ஹீரோயின் என்ன சொல்றா, இல்ல அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கே கொஞ்சம் வியர்டா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் வெட்டி கதை பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இவங்களே பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இவன் தான் ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அவளை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் நைட் திரும்பவுமே அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட ஹீரோயின் திரும்பவுமே டேட்டிங் போறா. இப்போ ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பங்களாக்கு கூட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் அங்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு அடுத்ததா கடைசியா அந்த பீச் ஓரத்துல போய் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்களோட ரொமான்ஸ் அடுத்த லெவலுக்கு போக அந்த காருக்குள்ளேயே இவங்க அதே சமயம் ஹீரோயின் அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கும்போது பேக் சைடில் பின்னால இவன் வந்து ஹீரோயின் மேல ரொமான்ஸ் பண்ற மாதிரி வந்துட்டு கையில ஒரு குளோரோஃபார்ம் வச்சு ஹீரோயினை மயக்கடைய வச்சு ஏதோ ஒரு இடத்துல பில்டிங் நடுவில் கொண்டு போய் ஹீரோயினை கட்டி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், இந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ண போறேங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே, இப்போ நான் உன் கூட பிசிக்கலா இருந்ததுனால என்ன துரத்துக்கிட்டே இருந்த ஒரு உருவம் இனிமேல உன்னை துரத்த ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அது உன் கூட இருக்கிற யாரோட உருவத்துல வேணாலும் மாறி உன்னை அது தொடர்ந்து வரலாம், வந்துகிட்டே இருக்கும், நீ சாகுற வரைக்கும் அது உன்னை துரத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி கட்டி வச்சு இவன் என்னென்னமோ சொல்றது ஹீரோயினுக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அதே சமயம் இப்போ அந்த உருவத்தை நான் காமிக்கிறேன்னு சொல்லி அவன் ஹீரோயினோட சேரை அந்த திருப்பி அந்த பக்கம் காமிச்சா அந்த ரயில்வே ட்ராக் கீழே ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அது இவங்க ரெண்டு பேரோட கண்ணுங்க மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. அடுத்ததா இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை வேகமா அங்கிருந்து இவன் கூட்டு போயிடுறாங்க. நீ முடிஞ்சா உயிர் பொழைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஹீரோயினை எங்க பிக்கப் பண்ணானோ அதே இடத்துல அவளை அந்த செமி நியூ ட்ரெஸ்லயே காருக்குள்ள இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு நிறுத்தாம கார் எடுத்துட்டு போயிடுறான். இவன் இந்த மாதிரியான ஒரு கோலத்துல இருக்கிறத பார்த்ததுமே அவளோட தங்கச்சி ரொம்பவே ஷாக் ஆகுறான். என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவ கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லல. அந்த சமயம் அங்க நிறைய போலீஸ் ஆபீசர் எல்லாம் வந்திருக்காங்க ஹீரோயினுக்கு நடந்ததை விசாரிக்கிறதுக்காக. ஆனா அவ எதையுமே இந்த போலீஸ்காரங்க கிட்ட தெளிவா சொல்ல மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம அவளோட கண்ணுக்கு மட்டும் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த விஷயத்த இந்த போலீஸ்காரங்க கிட்ட அவ சொல்றா. அடுத்த நாள் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவுமே வீக்கா இருக்கு. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததை அவளோட அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளோட ஹெல்த்தும் கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் திரும்பவுமே ஹீரோயின் காலேஜுக்கு வரா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட தங்கச்சியை ஒருத்தன் சைட் அடிச்சிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் ஹீரோயின் என்ன மாதிரிலாம் நடந்துக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ அந்த கிளாஸ்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு கிளவி ஹீரோயினை பார்த்த மாதிரியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு அவளோட பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அப்போ அந்த தூரத்துல ஒரு வயசான கிளவி மாதிரி ஒரு உருவம் நடந்துட்டு வந்துட்டுச்சுல, நாக்கு ரோலிங் ஆகுது. தூரத்துல ஒரு உருவம் நடந்து வந்துட்டு பாத்தீங்களா, அந்த உருவம் இப்போ அவளுக்கு ரொம்பவே க்ளோஸ்ல
வர மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா, என் பக்கத்துல வராத வராத அப்படிங்கிற மாதிரி கத்துறா. பட் இருந்தாலுமே அந்த உருவம் இவ்வளவு நோக்கியே வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல இங்க இருந்தா ஆபத்துன்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் ஹீரோயினோட தங்கச்சி இருக்கால, அவ ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று வச்சிருப்பா. அங்க போயிட்டு இவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் அவ சொல்றான். அவன் இந்த மாதிரி ஒரு சாபத்தை வாங்கியிருக்கான், அவங்க கூட நான் பிசிக்கலா இருந்தனால எனக்கும் அந்த இது பிரச்சனை வந்துருச்சு. இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா ஒன்னு சாகணும், இல்லைன்னா அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் என்ன நான் காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேருக்குமே பெருசா நம்பிக்கை இல்லை. என்னடா இது ஹீரோயின் புதுசா ஏதோ ஒன்று வளர்றாங்கிற மாதிரி தான் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டு பாக்குறான். ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இல்ல நான் உன் கூட இருப்பேன், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கம் வராம இவங்க பக்கத்துல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. இவங்களோட பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே ஒரு கண்ணாடி உடையிற சத்தம் கேக்குது. அப்போ இவன் என்ன சொல்றானா, இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ பயப்படாம இங்கே இருன்னு சொல்லிட்டு இவன் எழுந்து போறான். போய் பார்த்தா வெளியே யாருமே இல்லை. ஆனா திரும்பவுமே கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்க இவன் இல்ல நான் போய் உன் தங்கச்சியை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவன் வேகமா இவளை தனியா விட்டுட்டு மாடி படிக்கிட்டு மேல அவன் மேல ஏறி போயிட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவ ஹீரோயின் இல்ல நம்ம என்ன இதை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறான். உள்ள போனா கிச்சனுக்குள்ள ஏதோ ஒரு லேடி நின்னுகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ காலுக்கு கீழே ஏதோ தண்ணி மாதிரி ஒழுகிட்டே இருக்கு. இதை பார்த்ததுமே பயந்துகிட்டே ஹீரோயின் என் பக்கத்துல வராதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போதே மேல அந்த ரூமுக்குள்ள போய் ஹீரோயின் கதவை லாக் பண்ணிக்கிறா. அப்போ கூடவே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ திரும்பவுமே கதவை தட்டுற சத்தம் கேக்குது. பட் இவ வந்து இந்த கதவை ஓபன் பண்ணவே வேணாம்னு சொல்றா. பட் இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல கேட்காம அந்த கதவை ஓபன் பண்றாங்க. ஆனா வந்திருக்கையான்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒருத்தி வந்திருக்கா. அதே சமயம் அவளுக்கு பின்னாலேயே ஏதோ ஒரு ரொம்ப உயரமான ஒரு உருவம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பின்னாலேயே உள்ள வரத ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா. இதை பார்த்ததுமே பயந்துகிட்டு வீட்டை விட்டு வேகமா வெளியே போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் எடுத்துட்டு இவ போய்கிட்டு இருக்கான். இவ போற விஷயத்த ஹீரோயினோட காலேஜ் மேட் ஒருத்தர் தான் பாத்தீங்களா, அவனும் நோட்டீஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து ஹீரோயினை இப்படியே தனியா விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அங்க போனதுமே ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இவ டேட்டிங் போனால ஒருத்தன் அவனை தேடி கண்டுபிடிச்சாதான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஹீரோயினோட காலேஜ் ஃப்ரெண்டு சொல்றான். அடுத்ததாக இவங்க 5 பேரும் கார் எடுத்துக்கிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. போனா அந்த வீடை பார்த்தாலே பல வருஷமா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே சமயம் அங்க ஒரு போட்டோவா அவன் நோட்டீஸ் பண்றா. அது வந்து ஒரு ஹை ஸ்கூல்ல எடுக்கப்பட்ட போட்டோ. அந்த ஸ்கூல்ல போய் விசாரிச்சா இவனை கண்டுபிடிச்சலன்னு சொல்லி போறாங்க. அங்க போனா அவனோட ஒரிஜினல் பேரை கூட அவன் ஹீரோயின் கிட்ட மாத்தி தாங்க சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லி இவனை கண்டுபிடிச்சு அவங்களோட வீட்டுக்கு போய் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லி கேட்டா அவன் என்ன சொல்றானா, அந்த உருவம் இப்ப என்ன சேஸ் பண்றது இல்ல, அதைத்தான் நான் இப்போ ஹீரோயின் மேல பாஸ் பண்ணிடல, அது இனிமேல் இவளை மட்டும் தான் துரத்திக்கிட்டு இருக்கும், என்ன விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இதெல்லாம் கேட்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அப்செட் ஆயிடுறாங்க. சரி இதுக்கு மேல வேற வழி இல்ல, நம்ம எதிர்த்து சமாளிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவங்க அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஹீரோயினோட டேட்டிங் போனவன் என்ன சொல்லியிருப்பானா, இப்போ அவன் கூட அவ ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரியே இன்னொருத்தன் ஹீரோயின் கூட பிசிக்கலா இருந்தா அந்த கர்ஸ் வந்து அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும், அப்ப நீ எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இதை காலேஜ் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா ஹீரோயின் கிட்ட கேட்கறான். அப்போ நீ இதை வேற யார் மேலேயாவது நீயே பிசிக்கலா இருந்து டைவர்ட் பண்ணி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னா மாவா இல்ல அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இந்த காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட லேக் ஹவுஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறதுக்காக ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து அங்க போயிருப்பாங்க. அங்க ஹீரோயினுக்கு துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பானுங்க. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா இவளை தற்காத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக. இவங்க எல்லாரும் நார்மலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஏதோ ஒரு உருவம் ஹீரோயினை பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. உள்ள வந்ததுமே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அந்த உருவம் போட்டு அடிக்க ஆரம்பிக்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த உருவம் இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி கண்ணாடி போட்டிருக்கா பாத்தீங்களா, அவளோட உருவத்துக்கு மாதிரியே ஃபாலோ பண்ணி ஹீரோயினை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதை அவ கரெக்டா கெஸ் பண்ணிடுறான். இது அவளோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்றானா, அவ கையில கன் இருக்கும், அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணா திரும்பவுமே கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழுந்த உடனே மறுபடியும் அந்த உருவம் எழுந்து நிக்குது. என்னடா இது எப்படி பண்ணாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள கதவை சாத்தி இருக்கும்போது இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ரொம்ப உயரமான ஒரு உருவத்துல வந்து ஹீரோயினை சேஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உருவத்துக்கு இப்போ அது உருவம் மாற்றம் அடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த அது வெறும் உட்டன் கதவு தானே, அந்த கதவை உடைச்சு வந்து ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயினோட காலேஜ் ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு எதுக்காக உள்ள இருக்கீங்க, இங்க வெளியெல்லாம் யாருமே இல்ல, நீ
பயப்படாம தைரியமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனாலும் ஹீரோயினுக்கு வெளியே வர விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம சரி பக்கத்துல போய் நோட்டீஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த கேப்ல எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது வேற ஏதோ ஒரு உருவமா மாறி உள்ளுக்குள்ள இவங்க இருக்கிற இடத்துக்குள்ள உள்ளே நுழைஞ்சிருது. இதுக்கப்புறமும் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறா. அப்படி அவ போய்கிட்டே இருக்கும்போது எதிரில இன்னொரு கார் வர அந்த கார் மேல மோதாம இருக்கணுங்கிறதுக்காக கார் ஸ்டேரிங் இந்த பக்கம் திருப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வயலுக்குள்ள வண்டியை விட்டுறான். இதனால ஹீரோயினுக்கு பலமான காயம் கையில் அடிபட்டு இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதே சமயம் இப்போ ஹீரோயினோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா பாத்தீங்களா, அவன் ஹீரோயின் கூட அன்னைக்கு நைட்டே வாண்டடா அந்த ஹாஸ்பிட்டல்லே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். எதுக்காகனா இப்போ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த உருவம் இவனை ஃபாலோ பண்ணிக்கும், இவன் எஸ்கேப் ஆகிக்கலாம், சாரி அவ எஸ்கேப் ஆயிடும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி அவன் பண்றான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் ஆயிருச்சு. ஆனாலும் இவன் இப்ப நார்மலா தான் இருக்கான், இவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இப்போ ஹீரோயின் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி திரும்பவுமே வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த இவகிட்ட அவன் என்ன சொல்றானா, இது நாள் வரைக்கும் நான் எந்த ஒரு உருவத்தையுமே பார்க்கவே இல்லை, அது எனக்கு துரத்தவே இல்லை, இதெல்லாம் பொய் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் அந்த யார் மேல அந்த கர்ஸை மாத்தி விட்டா பாத்தீங்களா, அந்த காலேஜ் ஃப்ரெண்ட், அவன் இவங்கிட்ட ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்டா இல்ல அவ ரொம்ப நாளா ரூமுக்குள்ள லாக் பண்ணியே தான் இருக்கா, வெளியே வர மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட பக்கத்து வீட்டுல தானே அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ஹீரோயின் ரூம்குள்ள இருந்தே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் நைட்டு ஏதோ ஒரு உருவம், சாரி ஹீரோயினோட காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் அப்படியே தனியா நடந்து போயிட்டு இருக்கான். பட் அவ ஹீரோயின் அந்த ஜன்னல் கிட்ட இருந்து இவனை கூப்பிட ட்ரை பண்ணுவா. பட் ஒரு ரெஸ்பாண்டுமே இருக்காது, அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான். அப்போவே அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, இது கண்டிப்பா அவன் கிடையாது, அவனோட உருவத்தை எடுத்து இப்ப அந்த பேய் தான் போய்கிட்டு இருக்கு, இவனுக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த உருவம் போனதுமே அங்க இருக்கிற ஒரு கல் எடுத்து அவனோட வீட்டு கதவை உடைச்சுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு முன்னால ஹீரோயின் வேகமா அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த உருவம் இப்போ அவனோட அம்மாவோட உருவத்துக்கு மாறி இருக்கு. இவனோட கதவை தட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இங்கிருந்து கத்துறா கதவை திறக்காதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் இவன் சொல்ல கேட்காம கதவை ஓபன் பண்ண அந்த செகண்ட்லயே அந்த உருவம் இவனை அங்கேயே கொலை பண்ணிடுது. இதை பார்த்ததுமே பயந்து போன ஹீரோயின் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காரை வேகமா எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறா. போயிட்டு அங்கேயே இவ படுத்து தூங்கிடுறான். அந்த நேரம் பார்த்து அந்த பீச்ல ஒரு 3 பசங்க இருக்காங்க. அப்போ இவ தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவங்கள பார்த்த மாதிரி போய்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இப்போ இவளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைய அவங்க 3 பேர் மேல அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. பட் ஒரு கட்டத்துல வேணான்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவ கார் எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துடுறா. அவ தூங்கி காலையில எழுந்ததுமே ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு திரும்ப பாத்தீங்களா, நீ எதுக்காக உன்னோட பிரச்சனைய அவன் மேல மாத்தி விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல அவனால ஹேண்டில் பண்ண முடியும் தான் நினைச்சேன், இப்படி தோத்து போய் சாவான்னு சொல்லி நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இவன் என்ன சொல்றானா, இதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இவனும் ஃபர்ஸ்ட் சந்திச்சுக்கிட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்படி இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த மாடிக்கு மேல யாரோ ஒருத்தர் நின்று ஹீரோயினை நோட் பண்றத அவ பாக்குறா. அங்க போன இவங்க என்ன பண்றாங்கன்னா மாடர்னான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இப்போ ஒருவேளை அந்த உருவம் ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வந்துச்சுன்னா அது அந்த தண்ணிக்குள்ள கண்டிப்பா இறங்கி ஆகணும். ஏன்னா இப்போ ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கா. அப்படி அவ இறங்குச்சுன்னா அந்த உருவத்தை இங்க இருக்கிற அந்த லைட் ஸ்கிரீனிங் மூலியமா கண்டுபிடிச்சு அதை கொலை பண்ணலாம் அப்படிங்கறது தான் இவங்களோட பிளானு. அதுக்காக தான் இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் மட்டும் இப்போ இந்த தண்ணிக்குள்ள இறங்கி நடுவுல நின்றுட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரியே அந்த உருவம் ஹீரோயினை கொலை பண்றதுக்காக வந்திருக்கு. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த இவங்க மாட்டி வச்சாங்கல்ல அந்த சில எக்யூப்மெண்ட்ஸ் அந்த பொருள் எல்லாம் தூக்கி இவன் மேல தூக்கி வீசிக்கிட்டு இருக்க. அவ அந்த இடத்த எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்றா. பட் இருந்தாலுமே அவனால கரெக்டா அந்த இடத்த ஷூட் பண்றதுக்காக அவனால கண்டுபிடிக்க முடியல. அவ இருந்தாலும் அவ சொல்லக்கூடிய அந்த இடங்களெல்லாம் நோட் பண்ணி இவன் கன்னை வச்சு அவன் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றானா ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாங்கெட் எடுத்து ஹீரோயின் சொல்லக்கூடிய அந்த டைரக்ஷன்ல தூக்கி வீச கரெக்டா அது அந்த உருவத்தோட மேலேயே விழுந்துருது. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா அந்த கிரியேச்சரோட தலையிலேயே கரெக்டா ஷூட் பண்ணிடுறாங்க. அவன் ஷூட் பண்ணதுமே அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே அந்த உருவம் உள்ள விழுந்துருது. உள்ள விழுந்த உடனே ஹீரோயின் என்ன பண்றானா இங்க இருக்க கூடாது வெளியே வந்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ண. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினோட காலையே அந்த உருவம் பிடிச்சி இழுக்க இவனால வெளியே வரவே முடியல. திரும்பவுமே கன் எடுத்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் கரெக்டா அந்த கிரியேச்சரோட தலையிலேயே நோட்டீஸ் பண்ணி மறுபடியும் ஷூட் பண்றான். இப்போ அந்த உருவம் ஹீரோயினோட காலை விட்டுருது. விட்டதுமே இவன் அந்த தண்ணிக்கு மேல வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்த உடனே அந்த இடமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்விம்மிங் பூலே ஃபுல்லா அப்படியே ரத்த கலரையா மாறிடுது. அவ்வளவுதான், இதுக்கு மேல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுமே ஹீரோயின் அவனோட அந்த பாய் ஃப்ரெண்டு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் என்ன சொல்றானா இப்போ நீ பெட்டரா ஃபீல் பண்றியா,
நீ என்ன நினைக்கிற, இப்பதான் உனக்கு கண்ணுக்கும் உருவம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவள் எதுவுமே பதில் சொல்லலை. இப்போ எனக்கு எதுவுமே தெரில அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் ஆக இப்போ இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஏதோ புதுசாக உருவம் அது இதுன்னு எதுவுமே தெரியல. இப்படியே கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் பின்னால ஏதோ ஒரு உருவம் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்க மாதிரியே காமிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.